தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தவக்காலத்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமையில் நுழைந்து விட்டோம். நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கும் கடவுளின் விடுதலைக்காக நன்றி சொல்லுவோம். இன்று நாம் தியானிக்கும் தலைப்பு மனித ஆளுமைக்கு பரிபூரணத்தை அளிக்கும் இயேசு கிறிஸ்து என்பதாகும். மனித ஆளுமைக்கு பரிபூரணத்தை அளிக்கும் இயேசு கிறிஸ்து. அதன் அடிப்படையில் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி 13ஆம் அதிகாரத்தின் 10 முதல் 17 வரையிலான வசனங்கள். லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வரை. மனித ஆளுமையை எவ்வாறு முழுமைப்படுத்துகிறது என்பதை விளக்குகின்றன. மனித ஆளுமையை அழித்து வரும் உலகத்தில் நாம் இன்று வாழ்கிறோம். ஆனால் வேதாகமத்தின் இந்த பகுதியில் மனிதனை கௌரவித்து பூரணப்படுத்தும், மனிதனின் கண்ணியத்தை தழுவும் கர்த்தரை நாம் இங்கு பார்க்கிறோம். கொடுக்கப்பட்ட வேத பகுதியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கூனியான ஸ்திரீயை குணப்படுத்துவதை பற்றி வாசிக்கிறோம். இங்கு இயேசு அந்த ஸ்திரீயை சௌக்கியத்திற்கும் பின்னர் பரிபூரணமான அனுபவத்திற்கும் கொண்டு வருவதை பார்க்க முடியும். இந்த வேத பகுதியிலிருந்து மனித ஆளுமையை எப்படி பரிபூரணப்படுத்த முடியும் என்பதை தொடர்ந்து நமக்கு சிந்தனை செய்வோம். 1. மனித ஆளுமையின் பரிபூரணம் கிறிஸ்து தரும் சுதந்திரத்தை அனுபவிப்பதின் மூலம் வருகிறது. மனித ஆளுமையின் பரிபூரணம் கிறிஸ்து தரும் சுதந்திரத்தை அனுபவிப்பதின் மூலம் வருகிறது. தேவன் நமக்கு தந்த மிகவும் சிறந்த ஆசீர்வாதம் சுதந்திரமாகும். ஆதியாகமம் நாம் வாசிக்கும் போது ஆதாமும் ஏவாளும் இந்த சுதந்திரத்தை இழந்து விடுவிக்கிறார்கள். அவர்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திற்கும் பிசாசின் கட்டுப்பாட்டிற்கும் ஆளானார்கள். ஆனால் தேவன் நம்மீது காட்டிய மிகுந்த அன்பின் காரணமாக தமது குமாரன் மூலமாக இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவித்தார். இந்த விடுதலையின் சுதந்திரத்தை நாம் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த சுதந்திரத்தை நாம் அன்றாட வாழ்வில் அனுபவித்து வாழ முடிந்தால் மட்டுமே நமது மனித ஆளுமை முழுமையடைய முடியும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்வது போல கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கினார். எனவே அதில் உறுதியாக நில்லுங்கள். மீண்டும் அடிமைத்தனத்தினில் வீழாதீர்கள். இயேசு இந்த பெண்ணை சாத்தானின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்கிறார். அந்த சுதந்திரத்தின் மூலம் இயேசு அவளுடைய ஆளுமையை பூரணப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நமது ஆளுமையை நாம் இழந்து விட்டோமா? நாம் பாவத்திற்கு ஏதாவது ஒரு வகையினில் அடிமைப்பட்டிருக்குமோ? நாம் உடலையும் மனதையும் அழிக்கும் ஏதாவது எண்ணங்களுக்கும் உணவுகளுக்கும் அடிமைகளாக இருந்தால் நம்மை விடுவிக்கக்கூடிய ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்று உணர்ந்து கொள்ளுவோம். நமது ஆளுமையை பரிபூர்ணப்படுத்தும் கர்த்தரிடம் நமக்கு நெருங்கி வருவோம்.
இந்த தவக்கால நாட்கள் நாம் இழந்த ஆளுமையை திரும்பப் பெற உதவி செய்யட்டும். 2. மனித ஆளுமையின் பரிபூரணம் தேவனுடன் இருக்கும் உறவை காப்பாற்றுவதன் மூலம் வருகிறது. மனித ஆளுமையின் பரிபூரணம் தேவனுடன் இருக்கும் உறவை காப்பாற்றுவதன் மூலம் வருகிறது. இந்த ஸ்திரீ குணமடைவதற்கு காரணம் அன்று அவள் தேவாலயத்தினில் இருந்ததனால் ஆகும். அவளுடைய அடிமைத்தனத்திலும் அவளுடைய துன்பங்களின் மத்தியிலும் தேவனுடான அவளுடைய உறவு உடைந்து போகவில்லை. அந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் அவள் தேவாலயத்தினில் இருந்தாள் என்பதாகும் அந்த உறவின் அடையாளம். அதனால் தான் கர்த்தர் அவளை கண்டுபிடித்து சௌக்கியத்திற்காக அழைத்தது. நம் அன்புக்குரியவர்களிடமும் கர்த்தரிடமும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? நம்முடைய சில நோய்கள், சில துன்பங்கள், தீர்வு இல்லை என்று நாம் நினைக்கும் சில பிரச்சனைகள், இது போன்ற காரணங்கள் தேவனுக்கும் நமக்கும் இருக்கும் உறவினில் விரிசல் ஏற்படுத்திയിട്ടുள்ளதா? அப்படியானால் இந்த பெண் நமக்கொரு சவாலாக இருக்கிறார். எந்த துன்பங்களோ வியாதிகளோ மனவேதனைகளோ இவையொன்றாலேயும் நமக்கும் தேவனுக்கும் இருக்கும் உறவை உடைக்க முடியாது என்ற நம்பிக்கையாகும் மனித ஆளுமையை பரிபூர்ணப்படுத்துவது. 3. மனித ஆளுமையின் பரிபூரணம் மனிதனின் கண்ணியத்தை நிலைநிறுத்துவதன் மூலம் வருகிறது. மனித ஆளுமையின் பரிபூரணம் மனிதனின் கண்ணியத்தை நிலைநிறுத்துவதன் மூலம் வருகிறது. இயேசு அவளை தன்னிடம், அதாவது ஆராதனையில் மக்கள் மத்தியில் இருந்து அழைத்தார். இயேசுவின் இந்த வார்த்தைகள் அவளுக்கு அளிக்கும் மரியாதையாகும். இயேசு அவளையும் அவளுடைய ஆளுமையையும் மதிக்கிறார். நாம் வாழும் இந்த காலத்தில் மனிதனை விட மிருகங்கள் மீதான மரியாதை அதிகரித்து வருகிறது. மனிதனையும் எங்கே இழைக்கப்படுகிறதோ அங்கே மனித ஆளுமையும் இழைக்கப்படுகிறது. இந்த மரியாதை குறைபாடு நாம் சார்ந்த குடும்பத்தினிலும் சமூகத்தினிலும் தேவாலயத்தினிலும் இருக்கலாம். எல்லா இடங்களிலும் மனிதர்களை சேர்த்தணைக்கிற அவர்களின் ஆளுமையை மதிக்கிற சேவைகளை நாம் செய்ய வேண்டும். இந்த தவக்காலம் அப்படி செய்ய நமக்கு உதவட்டும். சாதி மத எல்லைகளுக்கு அப்பால் மனித குலத்தின் கூடையின் கீழே நாம் அனைவரும் ஒன்று என்ற நம்பிக்கையில் வளர வேண்டும். பவுல் குறிப்பிடுவது போல நாம் அனைவரும் கிறிஸ்துவில் ஒன்றே. நாம் அனைவரும் கிறிஸ்துவில் ஒன்றே. ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மில் நாங்கள் ஒன்றே என்பதை உணர எங்களுக்கு உதவி செய்யும். ஆமென்.